எல்லா புகழும் இறைவனுக்கு. எனது மாணவ செல்வங்களே, சார் பேசுமா? ஒவ்வொருவரும் முதல்ல பார்க்கிறேன். இப்போமா மணி ஒன்னாச்சு சார், சார். காலை பொழுதை அலங்கரிக்கும் கதிரவனை போல, மாலை பொழுதை அலங்கரிக்கும் தன் மதியை போல, ஒரு அரசவையை அலங்கரிக்கும் அரியாசனம் போல, ஒரு ஆண் மகனை அலங்கரிக்கும் ஒழுக்கம் போல, ஒரு பெண்ணை அலங்கரிக்கும் நாணம் போல, இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை இருபால் மாணவ செல்வங்களே, உங்களுக்கு போதுமா? கொஞ்சம் நம்பரை சார்ஜ் பண்ணிக்கலாமே. அங்கெல்லாம் கடைசியில சத்தம் ஒண்ணு கேட்கல. இவ்வளவு சத்தமா இங்க சார் பசிக்குது சார், எங்க சார் சத்தம் வர போகுது? செடிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். நல்ல தகவலை, நல்ல செய்தியை, நல்ல கருத்தை நம் செடிகள் வழியாக வந்து விழுகும் போது எல்லாம் கொஞ்ச நேரம் என்னமா சொல்றாங்க, என்னமா சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னா கொஞ்சம் கேட்போமே என்பதற்காக காலையிலிருந்து அமர்ந்திருக்கிறீர்கள். என அருமை மாணவ செல்வங்களே, இங்க இருக்கும் ஒவ்வொருவரும் விழா தலைமை தாங்கிய அந்த பெருந்தகை ஐயாகட்டும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற அந்த பெருந்தகை, நான் காமராஜரை நேரில் கண்டதில்லை, ஒருவேளை இப்படித்தான் இருந்திருப்பாரோ அந்த கரிகோ ராஜையா அவர்களை அரசரை நான் இங்கு கண்டேன். என்ன ஆச்சரியம்! எண்ணி பார்க்கும் போதே தெரிகிறது, படிக்காத மேதைகளை எல்லாம் உருவாக்கிய அந்த மேதை காமராஜர் இங்கு காமராஜர் என்று படித்த ஒரு மேதையை உருவாக்கி இருக்கின்றாரே. உங்கள் முதல்வராக நீங்கள் ஒவ்வொருவரும் முதல்வராக வர வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆற்றல், வேகம், விவேகம், வலிமை, வல்லமை, வீச்சு அனைத்தும் நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. நாம் நிமிர்ந்து வைக்க வேண்டாமா? நம் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டாமா? இருவரும் விழா கருப்பண்ணம் ஆரியப்பன் நாடார் அவர்களின் கல்லூரியின் சார்பாக நடைபெறும் இந்த விழாவில் கல்வி கண் திறந்த காமராஜர், கல்வி மறுமலர்ச்சியினால் கொண்டாடும் அந்த காமராஜர் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிந்தை மனிதர், இன்று நினைக்கப்பட வேண்டிய மனிதர் அல்ல அவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நினைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர், கர்ம வீரர் காமராஜர். பாரதரத்னம் ரத்தினமையாவது அவர் நவரத்தினங்களை ஒன்றாக இந்திய மக்களின் சொத்தாக நமக்கு கிடைக்க மூத்து. சாதாரண ஒரு தகவலா? எண்ணி பார்த்தா ஆச்சரியம். பல தகவல் அவர் பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லிட்டே போனா நேரம் மிக முக்கியம் என்ற காரணத்தால், உணவு நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு தொட்டு செல்கின்றேன். அந்த மாமனிதனை ஓட்டி சொல்வதற்கு ஒரே ஒரு சான்று பாருங்க. அவரு அமைச்சர் பெருமகனா அவர் அமர்ந்திருக்கிறார். பெரும் பெரும் தொழிலதிபர்கள் அவரை பார்த்து கொஞ்சம் அவர்கிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி முன் அனுமதி பெற்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவர்களுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டார் கர்ம வீரர்கள் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் வருகிறார். அப்ப அந்த நேரத்தில் அவருடைய உதவியாளர் வந்து சின்ன ஒரு குண்டுச்சீட்டு கொண்டு தெரியல. என்ன தர தெரியுங்களா? ஐயா உங்களை பார்க்க உங்க ஊர் பகுதியில் இருந்த பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா என்று சொல்லி அந்த சீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த விஐபிஸ் தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து அந்த துண்டு சீட்டை மனது ரெண்டையும் கையில கொடுக்குறாங்க. இவர் இரண்டையும் வாங்கி பாருங்க. அவங்க ஏற்கனவே அனுமதி பெற்றுட்டாங்க. அவங்க தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதானே முறை. ஆனா அவர் என்ன சொல்ற, ரெண்டையும் பார்த்துட்டு பொதுமக்களை வர சொல்லணும்னு சொல்லிட்டார். உடனே அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்களை எல்லாம் பேசி முடிச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சு அவங்க அனுப்பி விடுகிறார். அனுப்பிய பிறகு இந்த தொழிலதிபர்களை காண்பதற்கு இவர் வருகிறார். அவர்களை வர சொல்றார், பேசுறார். அந்த தொழிலதிபர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள், ஆளுமைகள். அவன் கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் அந்த வருத்தம் தெரியுது. நம்ம இத்தனை நேரம் ஐயா உட்கார வச்சுட்டாரு, என்ன அப்படின்னு நினைச்சு. அவர் சொல்றாரு, ஐயா
கொஞ்சம் நீங்க எல்லாம் இந்த முகத்தை பார்த்துட்டு தான் தெரியுது. சொன்னார் பாருங்க என்னன்னு, தயா மனிதர் மாமனிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் என்ன சொன்னார்னா, இவங்க எல்லாம் கிராம பகுதியிலிருந்து ஊர் பகுதியிலிருந்து என்னை பார்க்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு இரவு திரும்பி போகிறதுக்கு பேருந்து எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். 8:30 மணிக்கு கடைசி பேருந்துன்னு சொல்லிட்டாங்கோ. 8:30 மணிக்கு மேலே பேருந்து போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு அங்கே சத்திரத்திலேயோ அந்த பேருந்து நிறுத்தத்திலேயோ வசதி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, தெரு ஓரத்திலேயோ எங்கேயாவது நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆமா, அவன் காசு இல்லாம எப்படி வந்தா என்னன்னு தெரியல. அவன் இரவு கூட தங்க காலையில சோத்துக்கு சாப்பாடு சுற்றி சாப்பிடணும்ல, காசு இருக்குதோ இல்லையோ தெரியல. அவங்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் போய் சேரட்டும் தான் முதல் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து வர வச்சுருப்பா, வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு சொன்னாரு கூடவே, அதுதான் முக்கியம். நீங்க எல்லாம் வசதி படைத்தவர்கள், கார்ல எல்லாம் வந்துருப்பீங்க, முன்ன பின்ன ஆனாலும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. அது மட்டுமல்ல, நீங்க தொழிலதிபர்கள் எல்லாம் நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன், ஆகவே என்னை முதலமைச்சரை காண்பதற்காக நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆனா அவர்கள் எல்லாம் என்னை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு என்னை பார்க்க வந்தவர்கள். என்ன மனிதன்! ஆகவே அவர்களை முதலில் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று சொன்னார். நான் சொல்லும்போது அவரை படிக்காமல் தலைவர் சொல்லும்போது கூட அழகா செய்திகளை தொட்டு சென்றார். உண்மைதான். அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பாதித்து நடப்பவன் மாமனிதன். தனிசம் என்ன ஒரு வாழ்க்கை தத்துவமே அதுதான். இந்த கல்வி கண் திறந்த காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா தமிழகமே இருந்து போற்றிக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த விழாவில் இந்த கற்பண்ண மாரியம்மன் கல்லூரியில் சேர்ந்த வருகை தந்திருக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒவ்வொருவருக்குமான இந்த நிகழ்வு நான் எண்ணி இரும்புதடைகின்றேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் லட்சக்கணக்கான மாணவர்களின் உள்ளங்களில் விதை விதைக்கும் பேறு பெற்றவன் நான் என்ற காரணத்தால் எனது மாணவ செல்வங்களே, சாமி வரும்போது தானே சாப்பிட கொடுக்கணும். என்ன கட்டும் ஆடிட்டு இருக்கும்போது 2 இழுப்பு அதிகமா இழுத்துட்டா வழி தெரியாது. ஆக நல்லதோர் வாய்ப்பு கிடைத்து விட்டது. கிடைத்த இந்த நேரத்துல பசி நேரம் தான். ஆனாலும் பாருங்க, தாமதமா வந்துட்டாங்க. நான் மதித்து வந்ததை சொன்னார் பாத்தீங்களா. உங்களை மதித்து உங்களிடம் வந்து முன்னால் நின்று கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்துக்கலாம் என்பதற்காகத்தான் நான் நினைக்கிறேன். எனது மாணவ செல்வங்களே, நான் பேசலாமா? கூத்தேனே ஒரு புன்னகை போராதா? அது சொல்லும் 1000 கதைகள் என்பதை போல மலர்ந்த மாணவ செல்வங்களாக இருக்கும் உங்களுக்கு முதலில் ஒரு பலத்த கைத்தட்டலை, பாராட்டுகளை வழியே தெரிவிக்கணும். உங்களுக்கான கைத்தட்டல். அன்பு செல்வங்களே, உங்களை எல்லாம் ஒரு பொறியாளராக, ஒரு தலைவனாக, ஒரு மேதையாக, ஒரு அறிவியல் சான்றாளனாக, ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக என் மகன் வர வேண்டும், என் மகள் வர வேண்டும். ஆஹா ஆஹா, எனக்கு கிடைக்காத கல்வியை என் மகன் ஒரு பெரிய ஆளா வந்தான்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த அம்மா அப்பாவுடைய கனவு நனவாக அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பலத்த கலைமொழியை அந்த தாயகத்தினுடைய வாழ்த்துக்களால் நீங்கள் எல்லோரும் உச்சம் தொடுவீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் நிஜம். அது மட்டுமா, அந்த ஆற்றலுடையவர்களாக உங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கும் இந்த கற்பண்ண மாரியப்பன் கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு அனைவருக்கும் அந்த வாழ்த்து நம்ம கடவுளின் மூலம் தெரிவிக்கணுமா வேண்டாமா? இதுதான் வாழ்த்து என்பது. மாணவர்கள் வாழ்வதற்கு மனசார சொல்லுங்க, மனதார வாழ்த்துங்க, அடிவயிற்றிலிருந்து வாழ்த்துங்க. அவன் வேண்டான்னு சொன்ன அந்த வாழ்த்து திரும்பி சுவற்றில் அடித்த பந்தை போல நம்மகிட்டயே வந்துடும். ஏனென்றால் மிகப்பெரிய வலிமையானது வாழ்த்து. நல்ல உணர்வோடு கல்வி என்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாரணம். 10ஆம் வகுப்பு படித்தோம், 12ஆம் வகுப்பு படித்தோம், கல்லூரிக்கு வந்துட்டோம். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, 10th தெரியுமில்ல. ஆமா, யாரை பார்த்தாலும் 12th உண்டாயிட்டீங்களா? ஐயோ மகன் 12th நல்லா படிச்சு பார்த்தோமோ, நல்லா நீ படிக்கணும், நீ வந்து உனக்கு ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். ஆமா, இல்லை நம்ம திரும்பி பின்னாடி போயிடணும். என்ன இது? சாப்பிட விட மாட்டாங்க. 10 நிமிஷம் அதிகமா பாத்ரூம் போனாக்க வந்து உட்காந்துருந்தா என்னோட எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்க? 12th தெரியுமில்ல, வந்து படி. உண்டா இல்லையா? வேற என்ன சிரிக்கிறீங்க?
இதுதான் நிஜம். படி 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 படி. அம்மா எனக்கு தெரியுமா, நான் படிச்சுக்கிறேம்மா சொல்லி இருப்போம். எனது அருமை மாணவ செல்வங்களே, 10 தாண்டியாச்சு, 12 தாண்டியாயிற்று, கல்லூரியில் அடியெடுத்து வைத்து விட்டோம். இந்த 3 ஆண்டுகள் நமது அன்பு பெருந்தகை ஐயா கரிகோல் ராஜா ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார். அடல்ட் ஏஜ் என்று சொல்வார்கள். 10 போயிடும், பரவாயில்ல, போயிடுச்சு, இனிப்பாக அதுக்கு நம்ம காரணம் பார்த்துட்டு வேண்டாம், முடிந்தது தான், காட்டலாம். ஆனால் 12 போயிடுச்சு இல்லைங்களா? இப்ப 12 நம்ம வந்துட்டோம், கல்லூரியை வந்துட்டோம். கல்லூரி வாழ்க்கை என்பது நம்மை இந்த உலகிற்கு அடுத்து அடையாளப்படுத்த போகிறது. அந்த நிலையில் நாம் உயர்ந்து வர வேண்டும். சாதாரண செயல் இல்லைங்க. இந்த நேரத்தில் தான் மனம் கொஞ்சம் சஞ்சலிக்கும், மனம் கொஞ்சம் பேரழிக்கும். இந்த நேரத்தில் கூட இருப்பவனை பார், அவனை கொண்டு உன்னை எடை போடலாம். நல்ல எப்பவுமே படிச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பனோட நீ கூட இருந்தாக்கா அவன் வாட படிக்கலாம் கூட்டு போவான். எப்பவுமே விளையாடிட்டு இருக்கிறவங்க போனா அவன் விளையாட்டு தான் சொல்லுவான். மற்ற இந்த ஒவ்வொன்று செல் எப்பவுமே நான் எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னேன். நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு, ஆக்கமும் இருக்கு, அழிவும் இருக்கு. நல்லதை நாடி நாம் செயல்படும் போது நமக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒளி ஏற்படும். நமக்கு இந்த காலம், இந்த 3 ஆண்டு காலம் தான். இதை சரியாக பதியிட்டுக் கொள்ளுங்கள். இதற்கான அறுவடை இந்த 3 ஆண்டுகளில் கிடைக்கும். சும்மா பேச வந்துடுறீங்க. 2 குழந்தைங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, என்ன சொன்னா தெரியுமா? இது சாதாரண நமக்கு தெரியும், வீட்டில் பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம். 2 பேர் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னான், இவன் எப்போ எதை சொன்னாலும் இன்னொரு நம்ம சொல்லும் போது ஒருத்தன் சொன்னா, எங்க அப்பா, உங்க அப்பா, எங்க அப்பா நல்லா பேசுவார் தெரியுமா அப்படின்னா, எங்க அப்பா தான் நல்லா பேசுவாரு. உங்க அப்பா நல்லா பேசுவாரா? எங்க அப்பா எந்த டாபிக் கொடுத்தாலும் 2 மணி நேரம் பேசுவார் தெரியுமா அப்படின்னா, இதே எங்க அப்பனுக்கு டாபிக்கே வேண்டாம், 4 மணி நேரம் பேசுவார் தெரியுமா? புரியுதா? அதுவா பேச்சு. கேட்டால் பிணிக்கும் தகையவாய், கேளாலும் வேப்ப மொழிவதாம் சொல்றதுதான் உண்மை. அப்ப அந்த நிலையில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஐயா உதயசூரியனார் சொல்லும் போது சொன்னார் 1330 குறள், அதெல்லாம் 2வதுங்க. அறிதோறும் அறியாமை கண்டால் 1110வது குறள்ல வந்து ஒரு பேராசன் சொல்லுகிறார், தெரிய 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 இன்னும் தெரிய வேண்டியது அதிகமாகிக் கொண்டே போகிறது. கற்றது கை மன்னவர் தான். என்ன தெரிந்து கொண்டாலும் தெரியாதது நிறைய இருக்குப்பா. ஆக நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி கொள்ள வேண்டும். யார் ஒருவர் கற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள். அதுக்கு மெதுவாக கேட்டீங்க, நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த நிலைக்கு வர வேண்டும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம் தான், விரித்து விட்டால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம் தான். நீங்க வானத்தை தொட வேண்டும் செல்வங்களே, உங்களால முடியும். சாதாரண சில நேரங்களை பார்க்கலாம், எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசலாம். நீங்கள் கூட நாளைக்கு ஒரு பெரிய பேச்சாளராக வரலாம், நீங்க பெரிய நாடக நடிகராக வரலாம், ஒரு திரைப்படத் துறையில வரலாம். இன்னைக்கு மீடியா உலகத்தை கோலோச்சுகிறது, மிகப்பெரிய அறிஞனா வரலாம். பக்கத்தில் இருக்கிறவன் சிரிக்கலாம், அவன் பார்க்கிறான், இவன் பார்க்கிறான். அல்ல, உன்னை நீங்கள் செப்பனிட்டுக் கொள்ளுங்கள். சும்மா எல்லா நேரத்திலும் எல்லா விஷயம் நமக்கு கிடைக்காது. ஆனா சில பேர் யார் அதில் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மனசுல விழுத்துடும். பாத்தீங்களா அந்த வித்து, அந்த விதை. நான் பேசி கொஞ்ச நேரத்தில் உங்களை போல கிளம்பி போயிருவேன். விதைத்தவன் விதையை நான் வித்திடுகிறேன் உங்கள் உள்ளத்தில். விதைத்தவன் உறங்கலாம், விதை உறங்காத அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய நிலைக்கு வரணும். 2 குறள் மட்டும், 2 குறள், 2 லைன் தான். சொல்லட்டுமா? நிறைய பேர் சொல்லுங்க, அதனால சொல்றேன். ஏன்னா சொல்லாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டாம் நம்ம நிறுத்தி வணக்கம் சொல்லிடுறேன். வேணும்னா சொல்லுவேன், வேணுங்கிறவங்க கை வைக்கணுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா இது முக்கியமான தகவல் என்பதால் நடந்த ஒரு சான்று சொல்லுகிறேன். எண்ணி துணிக கர்மம் இல்லையாது, ஆனால் கர்மம் என்பது செயல். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. வள்ளுவம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்வியல் சான்று. நமக்கெல்லாம் பாடம் நடத்தி அந்த வழுக்கு இடத்துல போகும்போது மூன்றி செல்வதற்கான கோல் போல வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுறாங்க. இந்த சந்திரமண்டலத்தில் யார் கால் வச்சாங்க தெரியுமா? யார் சொல்லுங்க, யாராவது சீக்கிரம் சொல்லாமே. சந்திரமண்டலத்தில் முதல்ல காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். சரியான விடை.
தெரியுங்களா? அவருக்கு சொல்லுங்க. யார் சொல்றது? யாருமா? யார் சரியா சொன்ன பரிசு இருக்கு இப்போ? கையால தரணும் இப்போ. சரி, நானே சொல்லிடுறேன். இது என்ன, இந்த ஏஜ் எல்லாம் இத்தனை பேர் தாண்டி வந்தவங்க தான். சில நேரத்தில் போனதுக்கு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு பேசி முடிச்சுட்டு போகும்போது நிறைய பேர் பக்கத்தில் வந்து, ஐயா ஏதோ ஒன்று சொல்லுவீங்க நீங்க, இது வந்து உண்மையில என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அமையும். 10 பேர் 5 பேர் ஒரு மாணவர் திருந்திய உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு நாளை உலகம் சொன்ன மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் போலவோ, ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரை போலவோ, மிகப்பெரிய ஒரு இவர்கள் போல மிகப்பெரிய சாதனை சொல்லலாம். எத்தனையோ பேர் சொல்லலாம். நீங்க எல்லாம் உயர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும். இதுதான் நிஜம். நான் என்ன சொன்ன, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு விமானி, தலைமை விமானியா இருந்தாருமா. அவரு தான் அவர் தேர்வு ஆகினாரு. ஆனா அவர் கூட இன்னொருத்தர் இருந்தாரு, ஆல்பர்ட் எட்வின் என்பவர். நல்லா பாருங்க, அவர் வந்து துணை விமானி. தலைமை விமானி வந்து ஆல்பர்ட் எட்வின் தான் தலைமை விமானி. அவருக்கு துணையா இருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். தலைமை விமானி தான் தேர்வு செய்யறாங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க சரி வா, நீங்க சந்திரமண்டலத்துக்கு போக போறேன்னு சொல்லி ட்ரைனிங் தருவாங்க இல்லையா, பயிற்சி தருவாங்க. அவங்க கூட தான் ஆம்ஸ்ட்ராங் கூட போறாரு. 2 பேரும் போறாங்க. நம்ம கடுமையான பயிற்சி, அதெல்லாம் ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். சாதாரணமான முடியாது சந்திரமண்டலத்துக்கு போற விஷயம் எல்லாம். இது சொல்ல நாசா அப்ப நடந்தது. இது நடந்த நிஜம், உண்மை, சத்தியம். என்ன நடந்ததுன்னா தெரிஞ்சுக்கங்க. அதான் சொல்றேன். குரல் சொல்லிட்டேன். சரி, குரல் ஒரு பக்கம் இருக்கட்டும், செய்தி என்ன சொல்றாரு, என்ன விஷயம், நீல் ஆம்ஸ்ட்ராங் என்னாச்சு, ஆல்பர்ட் எட்வின் என்னாச்சு, அதுதான் விஷயமே. அவர் ஆல்பர்ட் எட்வின் செலக்ட் ஆகிட்டாரு. அவர் கூட துணையா இருந்தவர் வந்து இவர் போட போறாங்க. கடைசி என்ன தெரியுமா, தேர்வு எல்லாம் முடிச்சு எல்லாம் செலக்ஷன் முடிச்சு ராக்கெட்ல ஏறியாச்சு, உட்கார்ந்தாச்சு, மேல போயாச்சு, அங்க சந்திரமண்டலத்துக்கு வந்தாச்சு. இப்பதான் டிஜிட்டல், இப்பதான் நம்ம வாட்ச்ல வந்து செல்போன்ல எல்லாத்தையும் டிஜிட்டல் டக்கு 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 நம்பர் மாறுவது போல. அப்ப அவங்க சொல்றாங்க, ஓகே ஆர்டர் வந்துருச்சு, அடுத்து எண்கள் 10 9 8 7 டக்கு டக்குன்னு மாறுது. இப்போ ஆல்பர்ட் எட்வின் காலை கீழே வைக்கணும், கெட் ரெடி, அவ்வளவுதான். இவன் சொல்லிட்டு டைமிங் அங்க ஓடுது, தெரியல. அந்த எண் மாறிடு 5 4 3 2. நான் சொல்றதான் இந்த நேரம். ஆனா அந்த ஆல்பர்ட் எட்வினோட மனசுல, நான் காலை தூக்கி வச்சேன்னா அப்படியே புத மண்ணில் புதைச்சு போயிடணும், செத்துக்கிட்டு போயிடணும். திருப்பி போக முடியுமா, எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியுமா, பொண்டாட்டி குழந்தை குட்டி பார்க்க முடியுமா, ஏதாவது ஆயிட்டா இது ஓட தொடங்கிடுச்சு. பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு இவர் செலக்ட் ஆகி தேர்வு நடந்து இத்தனை செயல்கள் முடிச்சுட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டு எங்க காலடி எடுத்து வச்சாருனாக்கா அவருடைய வரலாற்று பதிவு. ஆல்பர்ட் எட்வின் பேர் வந்து உலகம் முழுவதும் மறக்க முடியாத வந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ண, இதை யோசிச்சுட்டு அப்படி வச்சிருக்கிறதுக்குள்ள அந்த 2 1 0 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இவர் இறங்கணும். நெக்ஸ்ட் சொன்ன உடனே டபால் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சுட்டான் மனுஷன். டப் பண்ணி வச்சுட்டா, 1 2 3 நீ என்னமோ எழுதிட்டு போ. துணிஞ்சாச்சு. துணிந்த பின் என்னவம் 80 இருக்குமானே, நான் செய்யணும் நினைச்சா என்னால முடியும். நீ என்ன, நீ முதலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது ஒரு குரூப் எடுத்திருப்ப, நீ எனி ஹோ விட்டுருங்க. ஆனா எடுத்த துறையில மவனே 3 ஆண்டு முடிச்சுட்டு போகும்போது இந்த ஐயா மட்டுமல்ல, என்னை வந்து ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்க்கிற வரைக்கும் ஒரு கோல்டு மெடலிஸ்டா மாறுவேன். முடியும்டா என்னால. நான் ஜெயிக்கலன்னா ஏவன் ஜெயிக்க போறான். அந்த எண்ணம் பின்னால் உண்மை சார், உண்மை சார், உங்களுக்காக கைதட்டல். இனிமே ஆக முடியாது. நான் ஒரு சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு சாதாரணமா மண்டி போட்டு தெருவில் உட்கார்ந்து குடிச்சிருந்த சாதாரணமானவன் நான். என்னை நான் வெளியேற்றிக் கொண்டேன். நான் அப்படித்தான் வந்துட்டு சைக்கிள் கடையில இருந்து அஞ்சல் வழியில படிக்க முடியாத நேரம் படிச்சு கிழிச்சது போதும் என்னால வீட்டுல இருக்கு சொன்னாங்க. நிஜத்தை சொல்லுகின்றேன் உங்களோட பயிர்ந்து வருவது பெருமிதமாக ஒளிபெருக்கிற மேடையில சொல்றேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டம்ன்றதா அனுபவிச்சாதான் தெரியும். அந்த பசிங்கிறது என்ன. நான் எல்லாம் போட்டு சட்டைக்கு அவன் எனக்கு பீஸ் கட்டை நானெல்லாம் படிக்கும் போது 12 ரூபா பீஸ் கட்ட முடியல. அம்மா பண்ணல. ஐயா சொன்னார் பாத்தீங்களா, இன்னைக்கு செல்போன் வேணுமா வாங்கிக்கோ, பைக் வேணுமா வாங்கிக்கோ, வாட்ச் வேணுமா வாங்கிக்கோ. இப்படியாவது நல்லா படிச்சுக்கடா, என்னடா பண்ண, இதுதான் அம்மா அப்பா சொல்றாங்க. நான் 4 வயசுல அப்போ எனக்கு இல்லை இறந்துட்டாருமா. அப்பா சொல்றேன் என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா கஷ்டத்துல இருந்தவங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டி சைக்கிள் தொடச்சிட்டு இருந்தவன் இரவு உட்கார்ந்து நான் படிப்பேன். இரவு உட்கார்ந்து பஞ்சர் வழியில சேர்ந்தேன். ஸ்கூல்
படிச்சது போதும். அப்புறம் பிஏ முடிச்சேன், எம்ஏ முடிச்சேன், பிஎட் முடிச்சேன், எம்எட் முடிச்சேன், எம்பிஎல் முடிச்சேன், பிஹெச்டி முடிச்சேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சேன், ஜிஎஸ்டி எம்பிஏ, ஜிஎம்ஐ, எம்ஐ டிப்ளமா கோர்ஸ் முடிச்சேன், ஆட்டோமொபைல் சர்வீஸ் 10 டிகிரி முடிச்சேன். 10 டிகிரி. வெரி வெரி வெரி. இன்னைக்கு நான் கடந்த 10-20 நாளுக்கு முன்பு குவைத் நாட்டில் வந்து தமிழ் சங்கம் தொடங்கி வச்சு நான் பேசிட்டு வந்தேன். நான் பெருமை எனக்காக நான் சொல்லிக்கல, எனக்கு நான் மாலை போட்டுக்க சொல்லல. அந்த கர்ம வீரருக்கு மாலை போடும்போது உயர்ந்து நின்றேன் விஸ்வரூபத்தை சின்னமாக. காரணம் என்ன? நீங்கள் அப்படி வரணும். ஒரு அன்பர் பாட்சால 1000 அன்பர் பாட்சாக்கள் உருவாக வேண்டும். இது நிஜம், என்னால முடியும். ஏன்னா இதுதான் வாழ்க்கை. லண்டன்ல ஒரு சம்பவம் நடந்து தெரியுமா? நான் இங்க போய் பேசுறதுக்கோ கதை பேசுறதுக்கோ இந்த யானை வந்துச்சு, புலி வந்துச்சு, பூச்சி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு மாணவன் கிட்ட ஒரு பெரிய எலி அப்படின்னு சொன்னா நம்மள பார்ப்போம். உண்டா இல்லையா? இப்ப வந்து உங்ககிட்ட மிஸ் வந்து ஒரு பெரிய எலினா மிஸ், நீங்க கர்ப்பம் பூச்சியை பார்த்தாலே ஓடுவீங்க, எனக்கு தெரியும். நீங்க ஏன் மிஸ் இதெல்லாம் நாங்களே நிறைய கேட்டாச்சு சொல்லுவோம் என்றால் இதுதான் அனுபவம். அனுபவம் என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது. அதற்கு கடந்து வரணும். அந்த பிளேஸை விட்டு நீங்க பாஸ் ஆகி நெக்ஸ்ட் பிளேஸ் போகும்போது இப்போ நீங்க 10th பத்தி கேட்டா சொல்லுவீங்க, 12th பத்தி கேட்டா சொல்லுவீங்க, காலேஜ்ல வந்துட்டேன் ஜோலி என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அதே சமயத்துல என்ஜாய் 3 வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு 30 வருஷம் கஷ்டப்பட போயிடாதீங்க. அதுவல்ல இந்த இடம். நீ 3 வருஷம் உழைத்து விட்டு 30 ஆண்டு காலம் சொன்னீங்களே தாய் தந்தை அந்த அம்மா அப்பாவை உற்ற உறவினர்கள் நான் ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவேன் உறுதி பண்ணிடுவாங்க. நான் ஒரு என் தம்பிகள் எல்லாத்தையும் படிக்க வைப்பேன், ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்துக்கு போவேன், லட்சங்களில் நான் சம்பாத்தியம் பண்ணுவேன், பல பேருக்கு உதவுவேன், என்னால முடியும். என் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்துவேன். என் பெயரை சொன்னா உலகம் திரும்பி பார்க்கணும், செய்யணும், என்னால் முடியும். அப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு சைக்கிள் கடையில் இருந்தவன் இன்னைக்கு இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, மலேசியால உலகத்தில் இருக்கிற மாநாட்டில் கலந்துட்டேன், துபாயில தமிழ் சங்கம் தொடங்கி வச்சேன், மஸ்கட்ல தமிழ் சங்கம். இதெல்லாம் சாதாரண இல்ல. ஐ ஆம் மிஸ்டர் குரல், மிஸ்டர் தான் திருக்குறள், மிஸ்டர் திருக்குறள் தான் சொன்னேன். அது என்னோட சேனல் நாளும் ஒரு சிலர் நிறைய சொல்லுவேன், பேசிட்டு இருக்கிறேன், கேளுங்க சும்மா இருக்கும்போது நீங்க எல்லாம் பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன்னா வாழ்க்கையில நாம் சாதனையாளர்கள் வரணும்னா சில விஷயங்களை சகிச்சுதான் தீரணும், சில விஷயத்தை பொறுத்துதான் தீரணும். பொறுத்தால் பூமி ஆதாரம் எதுக்கு சும்மா சொன்னாங்க? அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை. இங்கிலாந்துல என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க சார். இந்த சொல்றேன், ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி தெரியுமா? இது உண்மை நடந்தது. 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சம் ரூபாயா? என்ன சார் போட்டி? எல்லாம் பார்த்தாங்க. கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த ஊருக்காரங்க பொது அறிவிப்பு விட்டாங்க. என்ன போட்டின்னா கை கட்டுற போட்டி. அவனே கை கட்டுனா பரிசா 1 லட்சமா? விட்டா என்ன மேல கட்டுவோமா? நம்ம விடுவோமா? போட்டி நடக்குது. பொது அரங்கம், இந்த மாதிரி பெரிய ஒரு ஹால், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் மாலை நேரம், அதுக்கான லைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேல வந்து இந்த த்ரோன் மாதிரி அந்த விளக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் மட்டும் சுத்திட்டு இருக்குது. நடந்துமா இது? யார் அந்த போட்டிக்கான நேரம் தொடங்கிடுச்சு, யார் அதிக நேரம் கை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1 லட்சம் பரிசு. முதல்வர் போல இருக்கிறவங்க நடுவர் எல்லாமே வச்சு லிஸ்ட் வச்சு மார்க் போட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ரெடி ஸ்டார்ட், டைம் ஆயிடுச்சு. கை தட்ட தொடங்கினாங்க. எல்லாம் தட்டுறாங்க கை. எல்லாம் தட்டுவோம் இல்லையா? 1 லட்சம் இல்லையா விடுவோம். ஆனால் அதிக நேரம் தட்டணும் இல்லை. நேரம் ஆக 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 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகுது. நம்ம அவ்வளோதான் துப்பாக்கி கீழே போட்டு ஏன் அவனை வாங்கிட்டு நமக்கு எதுடா இது. அப்போ நேரம் ஆக ஆக 1/2 மணி நேரம் ஆச்சு, பாதி சத்தம் குறைஞ்சிருச்சு. 3/4 மணி நேரம் ஆச்சு, அதுல பாதி குறைஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல வந்து கட்டிட்டு இருக்கிறான். எப்படி விட்டுறக்கூடாது, எப்படி அந்த 1 லட்சத்தை வாங்கிடணும் கட்டு. அந்த இடத்துல மொத்தத்தெல்லாம் அந்த விளக்கு சுத்திட்டே இருக்கு, இருட்டுல அந்த கை தட்ட இடத்துல மட்டும் அந்த விளக்கு போயிட்டு நிக்குது. அப்படியே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் கடைசியில 5-6 இடத்துல மட்டும் தட்டிட்டு இருக்காங்க. அப்படியே 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அங்க வந்து கடைசியில பார்த்தா எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க உட்கார்ந்து நடுவர் அங்க அமைச்சரா வந்தவங்க, முதல் சிறப்பு வந்தவங்க ஆடி போயிட்டாங்க. 1.5 மணி நேரம் கை தட்டி இருக்காங்க. யாரா அந்த மனுஷன்
வெளிச்சத்தை நிறுத்தி கை காட்டி அந்த கை தட்டினவன் எழுந்திருக்கல பரிசு கொடுக்கணும் உனக்குன்னு சொல்லி சொல்லும் போது விளக்கு எரிகிறது. 2 பேர் இருந்து சிரிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம், என்ன 2 பேர் நிற்கிறீங்க, ஒருத்தருக்கு தான் பரிசு, 2 பேர் நிற்க கூடாது. 2 பேரை பார்த்தா ஒருவருக்கு வலது கரம் இல்லை, வலது கையில ரைட் ஹேண்ட் இல்ல, இன்னொருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. புரியுதா? இந்த வலது கை இல்லாத இடது கரத்திலையும் இடது கரம் இல்லாத வலது கரத்திலையும் ஆடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க 1.5 மணி நேரம். சாதாரணமா அப்போ அந்த மனசுல எவ்வளவு ஒரு வெறித்தனம் இருக்கணும். எண்ணியாங்கு எழுதுவர், எண்ணிய திண்ணியராக பெரிய 666 குரான் நம்பர் எண் 666. உங்களுக்கானதுதான் எனது மாணவ செல்வங்களே. இந்த ஆண்டு அடியெடுத்து வைத்தோம். நிச்சயமாக ஒருவேளை இறைவன் நாடினார், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா என்றால் நாடினார், அல்லாஹ் என்றால் இறைவன் என்று பொருள் அரபியில. வேற ஒண்ணு கிடையாது, யார் வேணும்னு சொல்லலாம். இறைவன் நாடாமல் ஒரு செயல் நடக்காது. இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக நல்லதோர் பிளேஸ்மெண்ட்ல நீங்க எல்லாம் யாராவது உங்கள் முகத்தை அப்படி பிரகாசமா இருக்கணும். ஐயா அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனாரு, இந்த கரிகோதாஜ் ஐயா நீங்க சிறப்பு விருந்தினர் அவங்க சொன்னாரு, பெரியவர்கள் எல்லாம் எனக்கு வாழ்த்துனாங்களே. உண்மையில என்னமோ அந்த அன்பர் பாட்சியா ஐயா, என் பேரையே பாட்சியா இருக்கு. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், 100 தடவை சொன்ன மாதிரி ரகசியம் அல்ல, நிஜம். அது நடிப்பு நிழல். நான் நிஜமா நின்று கொண்டிருக்கிறேன். உங்களால் முடியுமானே, நீ சாதிக்காம யாரா சாதிக்க போற? நீங்க அந்த நிலைக்கு வரணும், உங்களால் முடியும். உங்கள் பசி நேரத்தை நான் மீண்டும் தூண்டுவதாக நினைக்காதீங்க. ஏனென்றால் பசி நேரத்தில் மைண்ட் விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காத்துட்டு இருக்கும். குடு வயிற்றுக்கு குடு குடு கேட்கும். இப்ப நல்ல ஒரு தகவல் மைண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு, செவி வழியாக செவிக்கு உணவு கிடைச்சிருச்சு. அடுத்து உங்கள் உணவை தேடி போற நேரத்துல நிச்சயமாக உங்கள் சிந்தனையை கொஞ்ச நேரம் அப்படியே என் செவிகள் எனக்காக கொடுத்தீங்க. இந்த விதைத்த விதை, மீண்டும் சொல்றேன், விதைத்த நான் சென்று விடுவேன், விதைத்தவன் சென்று உறங்கலாம், விதை உறங்காது. நிச்சயமாக உங்கள் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்துங்க. நீங்கள் படிக்க போகும் இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தாருங்கள். இந்த பெற்றோருக்கு சிறப்பு சேர்த்து விடுங்கள். உங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளை நன்றி மறவாத நிலையில் நீங்கள் அத்துணை பேரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க என்று சொல்லி வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்சா. நன்றி, வணக்கம்.